மைனாரிட்டி ஆட்சி நடத்தும் சிஎம் சார், மாற்றத்திற்காண்டி தான் நாங்கள் வந்திருக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த மாற்றமும் இல்லை, எல்லாமே எங்களுக்கு ஏமாற்றம் தான் சொல்கிறாங்க தென்காசி மாவட்ட மக்கள். ஆண்ட கட்சி என்ன தவறு செஞ்சதோ இத்தனை ஆண்டுகளாங்க, இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற கட்சியும் அதே தவறு தான் செய்துன்னு கதறாங்க தென்காசி மாவட்ட மக்கள். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2500 லாரிகள் மூலியமாக தமிழ்நாட்டிலேருந்து புளியரை வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆட்சிக்கு வந்து 10 நாள் மேலே ஆயிடுச்சு, எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. இப்போ இவங்க புதிய ஆட்சி வந்தனும் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டப்படும். என் பிள்ளைகள் அந்த சாலை வழியாக ஈஸியாக பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு வரலாம், எந்த ஒரு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இருசக்கர வாகனம் மூலியமாக பயணிக்கலாம், இந்த லாரிகள் தொந்தரவு இருக்காதுன்னு அந்த மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தாங்க. ஆனால் இந்த 10 நாள் ஆட்சி அமைச்ச பிறகும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் விரக்தியில் இருக்காங்க அந்த மக்கள், அதிருப்தியில் இருக்காங்க அந்த மக்கள். எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அத்தியாவசியமான பொருள் கேரளாவுக்கு போகுது, ஒரு பாலாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு 1008 தடை இருக்குது, அவ்வளோ செக்கிங் இருக்குது. ஆனால் கனிம வளங்கள் 2500 லாரிகள் மூலமா கொள்ளடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம் கனிம வளங்கள் சார், கனிம வளங்கள் அவங்க ஊரில் அவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது, கொள்ளடிக்கப்படலை. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாங்க, பார்த்துக்குங்க. அப்படி அந்த லாரிகளுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, ரூல்ஸ் பிரேக்கும் இல்லை. ரூல்ஸ் ஆகுது பிரேக் ஆகுது, அடித்து கழுத்திட்டு போயிட்டேறா சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் இப்போ நான் பேசுகிறேன் இந்த நொடி வரை புளியரை வழியாக 2500 லாரிகளுக்கு மேற்பட்டு கனிம வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதை தடுத்து நிப்பாட்டுமா இந்த அரசு?